ஹலோ மக்களே, வணக்கம் டு முக்கிய செய்தியில். மக்களே இங்கே பாருங்கள், இன்னொரு புதையல் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் போல தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு வித்தியாசமாக ராம போட்ட மாதிரி ஒரு பழம் தெரியுது அப்படின்ட்டு கிட்டாமல் வந்து நம்ம வந்து பார்த்தேன். கிட்ட வந்து பார்த்தேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி வந்து எனக்கு என்னான்னு தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் இங்கே பாருங்கள், குச்சில் தூக்குறல்ல, இந்த கொடி வந்து ஆரம்பத்தில் எனக்கு என்ன கொடின்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்த மாயும் அந்த எங்கள் ஆடு வந்து நோந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னடான்னு வந்து பார்த்தா, இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட தூக்கி காட்டுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, தர்பூசணி பழம். தர்பூசணி பழம் பாருங்க மக்களே. இங்கே பாருங்கன்னா ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருத்து போய் சூப்பராக அது வந்து முளைச்சிருக்குது. ஆனால் நல்ல இடமா இருந்தால் பரவாயில்ல. இது வந்து பிய்யாங்காடுக்கு வந்து முளைச்சிருக்கு மக்களே. ஆனால் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் அருகருப்பாக இருக்குது, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்கன்னா நல்ல பழம் பாருங்க மக்களே, சூப்பராக அங்கே பாருங்களேன், சூப்பராக அங்கே பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள். நல்லா கை நல்லா நசுங்குது, நல்லா பழுத்து இருக்குது. பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குது. சரி, இந்த பழத்தை வந்து நான் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே பாருங்கள் மக்களே, கொடி ஆனால் நிறையா ஓடி இருக்குது. இங்கே பாருங்களேன், கொடி நிறையா ஓடி இருக்கு. ஆனால் யாருக்குமே வந்து தெரியலடா. இது வந்து யாருக்கும் தெரியாமல்ல, தெரியும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிய்யாங்காடுனால யாருமே வந்து பறிக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து தெரியாமல் எங்களோட ஆடு வந்து கடிச்சிருச்சு கொடியை. ஆனால் காய் நல்லா வந்து பெரிய காயாக இருக்குது மக்களே. ஆனால் உள்ளே உடச்சி பார்த்தா நல்லா தெரியும் எப்படின்ட்டு. நான் வந்து இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் கல் இருக்குது, இந்த கல்லை உடச்சி அப்படி இந்த ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் அது பிய்யாங்காடாக போயிடுச்சு, நல்ல இடமா தான் சாப்பிட்ருப்பேன். சரி, ஓகே மக்களே, தர்பூசணி பழம் கண்டுபிடிச்சேன். பாய்.